எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நம்ம IPP மர்ச்சன்ட் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு IPPB மர்ச்சன்ட் ஆப் அப்படிங்கிறத டைப் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் ஆன பிறகு அதில் கேட்கக்கூடிய பெர்மிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அலோவ் பண்ணிவிடுங்க. பெர்மிஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண பிறகு உங்களுக்கு நியூ யூசர் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். நியூ யூசர் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜில் செக் பாக்ஸை டிக் பண்ணி அக்ரின்றதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்கள் யூசர் ஐடி, அதாவது உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஓடிபி பேஜ் வரும். ஓடிபி உங்கள் ஃபோன்லேருந்து ஆட்டோ கேப்சர் ஆகும். ஓடிபி ஆட்டோ கேப்சர் ஆன பிறகு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். இது 8 டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டாக இருக்கணும். அதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் பாஸ்வேர்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வந்த பிறகு மெயின் ஸ்க்ரீனில் உங்களோட யூசர் ஐடி, அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்ட், இது ரெண்டுத்தையும் என்டர் பண்ணி சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மர்ச்சன்ட் ஆப் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நேம், உங்களுடைய VPA அட்ரஸ், இன்றைக்கு நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரீனில் மேலே ஆடியோ அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ அலர்ட் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு யார் என்ன அமௌண்ட் சென்ட் பண்ணாலும், இந்த QR ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ், எவ்வளோ டிரான்சாக்ஷன் அவங்க அனுப்புகிறாங்களோ, எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ, அது வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு தெரிய வரும். டிரான்சாக்ஷன் முடிச்சிட்ட பிறகு மெயின் ஸ்க்ரீனில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.